அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இப்பு பாய். 1000 பேருக்கு மட்டன் பிரியாணி செய்ய வந்திருக்கோம். நல்லா சிறப்புமாக செய்வோம்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்ஸ்லேருந்து நம்மளை கால் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க. நீங்கள் தான் வரணும், இல்லைன்னா நான் ஆர்டர் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னாங்க. நான் நைட்டில் வேலை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, ரொம்ப கஷ்டப்பட்டு நைட்டில் வந்திருக்கோம். ஏன்னா இன்னொரு இடத்துலேருந்து முடிச்சுட்டு வரத்துக்கே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களுடைய ஆர்டரும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். 1 கிலோ 2 கிலோ வந்து நம்ம நிறையா சேனல் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ முறை 20 கிலோ கத்திரிக்காய் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறோம், பாருங்கள். கத்திரிக்காவுக்கு எப்பவுமே நாங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். 5 கிலோ கத்திரிக்காவுக்கு 1 லிட்டர் ஆயில், 20 கிலோ கத்திரிக்காய் 4 லிட்டர் ஆயில். நல்லெண்ணெய் போடுறதான் கத்திரிக்காய் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. மெத்தடும் இருக்குல்ல, செய்கிற மெத்தடும் இருக்கு, அவ்வளோதான். மிளகு, கடுகு, சீரகம், வெந்தயம் 1/4 கிலோ மிளகு, 100 கிராம் கடுகு, வெந்தயம் 50 கிராம், சீரகம் 100 கிராம். நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க கத்திரிக்காய் நான் போட்டால் அந்த ஸ்மெல்லாம் வரவே மாட்டேங்குது அப்படின்ட்டு. நம்ம மிளகு, சீரகம், வெந்தயம் போடும்போது மிளகு வந்து வெடிணும். டப்பால் டிஃபின் வெடிஞ்சால் மட்டும்தான் அந்த ஸ்மெல் வரும், இல்லை வர. பூண்டு 1/4 கிலோ. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணனா கசப்பு தன்மை குத்துரும். 50 கிராம் மஞ்சத்தூள், மிளகாய் 1/4 கிலோ, அது முன்னாடியே போட்டாச்சு. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. கத்திரிக்காயில் தண்ணி போட போகிறோம். தண்ணி எவ்வளோ போடணுன்னா கத்திரிக்காய்க்கு மேலே வந்துடக்கூடாது. கத்திரிக்காயும் தண்ணியும் சேமாக இருக்கணும். சரியா? கத்திரிக்காயும் தண்ணியும் சேமாக இருக்கணும். ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா காரக்குழம்பு ஆகிடும். ஓகே, கத்திரிக்காய் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும். சக்தி மிளகாத்தூள் 20 கிலோ கத்திரிக்காவுக்கு 200 கிராம். பத்து கிலோவுக்கு 1/2 கிலோ புளி, 20 கிலோ கத்திரிக்காய், அதனால் 1 கிலோ புளி நல்லா புளிஞ்சு சக்கையெல்லாம் தூக்கி போட்டாச்சு. ஒரு கிலோ வேர்க்கடலை, 1/2 கிலோ எள்ளு, 1 பாட்டில் வினிகர், பக்கா டேஸ்ட்டு. அதே டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு கத்திரிக்காய். ரொம்ப சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.